1000 என்னாச்சு, லட்சம் கோடிங்கிறது சுருங்கி 1000 ஆச்சு. 1000 108 ஆச்சு. 108ஐயும் சுருக்கி இப்போ என்ன சொல்கிறா, நம்ம மனுஷியா எல்லாரும் எல்லா வர்ணத்தவர்களும் போடக்கூடியது பூணு. அதற்கு சொல்லக்கூடிய காயத்ரி ஜபம் அந்த 24 அக்ஷரங்கள் கொண்டதையாவது தினந்தோறும் சொல்லிட்டு வாங்கினேன் அப்படின்றா. அதெல்லாம் விட்டுருவோம், நமக்கு எது வருமோ அதை தானே பார்க்கலாம். இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ன விளக்குறது? அறிவுச்சுடர். எது எரிந்து கொண்டிருக்கிறது? அறிவுச்சுடர் எரிந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி? சுற்றும் எரிந்து கொண்டிருக்கிறது அறிவுச்சுடர். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அறிவுச்சுடர். தூண என்னன்னா தூமணி மாடம். தூய்மைன்னா தூண தூய்மை, தூண அழகு, தூண வெண்மைன்னு அர்த்தம். தூ அப்படின்னா இன்னும் சொல்லணும்னா சுத்தம். தூ அப்படின்னு வார்த்தையை நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா தூ அப்படின்னோம்னா பகை. பகையாளியை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? தூ அப்படிங்கிறோம். தூமணி அப்படின்னா முத்துமணி மாலை. முத்துமணி மாலைன்னு எங்கேயோ போகாது இல்லையா, ஞாபகம். தூமணினா முத்துமணிக்கள். அந்த மாடத்தில் அப்படியே முத்துக்களால் கோர்க்கப்பட்ட மணிகளை உடைய மாலை மாடமாது. ஏன்னா இந்த முத்து சூரியனுடைய வெளிச்சத்தில் வந்து பிரகாசிக்கச்சு அப்படியே பல 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 இன்னும் மின்னுமா. ஆல்ரெடி மாடத்திலேயே ஒயிட் அடித்து வச்சுருக்கா. அதுலேயும் இந்த முத்துக்களால் இருக்குன்னா அந்த முத்துக்கள் முத்து பரல்கள்னு சொல்லுவோம். முத்துக்கள் நம்ம கையில் எடுத்து பார்த்தாலே ஒரிஜினல் முத்தாக இருந்தால் அது வந்து சில்லுன்னு இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெளியில் வரக்கூடிய அந்த சூரியனுடைய உஷ்ணம் நம்மை தாக்காமல் அந்த மணிகள் அப்படியே போர்வையாக அமைச்சுட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நம்மை தாக்காமல் அறிவுச்சுடர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவுச்சுடர் இருக்கக்கூடிய எரியக்கூடிய தூபம் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? அறிவுச்சுடர் இருந்ததுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாழ்க்கையில் உபயோகமாக இருப்பான். எந்த மாதிரி உபயோகமாக இருப்பான்? நல்ல விதமாக உபயோகமாக இருப்பான் அடுத்த வாழ்க்கை. தூபம் கமழ